அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் இந்த காலை தியான வழிபாட்டில் நாம் என்ன நோக்கத்தோடு பொருத்தனையோடு ஜெபத்தோடு பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நம் வாழ்வில் நிறைவேற்றி தருவாராக. இந்த ஆண்டு தவக்காலத்திலே நாம் பாவத்தின் பரிமாணங்கள் என்கின்ற செம்பொருளில் நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்கிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும் தலைப்பு, ஏளனம் செய்து மனம் மடிவாக்குவது பாவம். ஏளனம் செய்வதும் மனம் மடிவாக்குவதும் பாவம். நண்பர்கள் ஒரு குழுவாக பேசிக்கொண்டிருப்பார்கள். அப்போது மகிழ்ச்சியான தருணங்கள் வரும். அப்படி மகிழ்ச்சியாக பேச்சின் வழியாக மகிழ்ச்சியை பெறுவது நல்லது. ஆனால் அந்த கூட்டத்தில் கேலியும் கிண்டலும் அதிகமாகிற போது திடீரென்று ஒருவருடைய வார்த்தை பிறரை மனம் மடிவாக்கிவிடும். நம்ம தமிழ் பழமொழியில் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தையினால் பிறரை கொல்லுவது பாவம். நாம் நினைக்கிறோம் கொலை செய்தால்தான் பாவம் என்று. ஆனால் வார்த்தையினால் பிறரை மனம் மடிவாக்குவதும் பாவம். அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், தீயினால் சுட்ட புண் ஆறிடும், ஆறாது நாவினால் சுட்ட வடு. அப்படியானால் பாவம் என்பது இவ்விதத்திலும் நம்மை ஆட்கொண்டு விடும். பிறரை கேலி செய்து, பிறரை எரிச்சல் அடைய செய்து, பிறரை மனம் மடிவாக்குவதும் பாவம்தான். அதைத்தான் இன்றைய நாளில் படிக்க கேட்ட அந்த திருமறை பகுதி வழியாக 3 குறிப்புகளின் வழியாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதல் குறிப்பு, ஊனத்தை சுட்டிக்காட்டி மனம் மடிவாக்குவது பாவம். நமக்கு தெரியும், எல்கானாவுக்கு 2 மனைவிகள். ஒருவர் அன்னாள், மற்றொருவர் பெணினாள். பெணினாளுக்கு ஒரு ஆற்றல் இருந்தது, ஒரு சக்தி இருந்தது. என்ன? பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல். ஆனால் அன்னாவுக்கோ அந்த ஆற்றல் இல்லை. அது அந்த காலகட்டத்தில் ஊனமாக கருதப்பட்டது. குறிப்பாக எபிரேய பாரம்பரியத்தில் பெண்கள் எதனால் மீட்கப்படுவார்கள், எதனால் ரட்சிக்கப்படுவார்கள், பிள்ளை பெற்றால் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அந்த காலத்தில் ஒரு பழமொழி கூறி வைத்திருக்கிறார்கள் யூத பாரம்பரியத்தில். இப்போது பெணினாளுக்கு இந்த சக்தி இருக்கிறது, இந்த ஆற்றல் இருக்கிறது. அண்ணாவுக்கு இந்த ஆற்றல் இல்லை. ஆகையினால் அவர் ஊனராக கருதப்படுகிறார். அந்த ஊனத்தை சுட்டிக்காட்டி பெணினாள் அண்ணாவை மனம் மடிவாக்குகிறார். வருஷந்தோறும் ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் அந்த சீலோவில் இருக்கிற ஆலயத்திற்கு போகிறார்கள். அப்போ எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்ச்சியான தருணத்தில் பெணினாள் ஒருவரை மனதளவில் கொலை செய்கிறார். என்ன செஞ்சிருப்பாங்க? கொஞ்சம் நாம் சிந்திச்சு பார்க்கணும், கற்பனை செய்து பார்க்க வேண்டும் இல்லையா? இப்போ நம்மெல்லாம் திடீர்னு நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறோம், இல்லை எங்கேயோ போகிறோம், இல்லை வேளாங்கண்ணிக்கு போகிறோம் வருஷத்துக்கு ஒரு தடவை. அங்கே போய் என்ன பண்ணுவோம்? பொங்கி ஆக்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரி அண்ணாள் பாத்திரம் எடுத்து அடுப்பு பற்ற வைக்க போயிருப்பாங்க. உடனே பெண்ணினாள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க.
உன் கைப்பட்டா அடுப்பு கூட எரியாது போடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாப்பாடு பரிமாற போயிருப்பாங்க. சாப்பாடு பரிமாற வேண்டாம் போ. கொஞ்ச நேரம் இளைப்பாறலான்னு உட்கார்ந்துருப்பாங்க. உனக்கு என்ன தெரியும், எனக்கு குழந்தைங்க எத்தனை இருக்கு, அத்தனை பேரையும் நான் பார்க்க தேவையில்லையா, போய் அந்த பாத்திரத்தெல்லாம் போய் தேய், உனக்கு குழந்தை குட்டி இருந்தால் தானே உனக்கு தெரியும். கிராமங்களில் இது ரொம்ப அதிகமாக இருக்கும். முதல் ஒரு கிராமத்தில் நான் ஊழியம் செய்த போது ஒரு அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. ஐயா, காலையில் 5 மணிக்கெலாம் வந்துடுங்க, வாசக்கால் வைக்கணும் அப்படின்னாங்க. சரிம்மா வந்துடுறம்மா. போயாச்சு, எல்லாரும் வந்தாச்சு. அவங்க மருமகள் வாசக்கால் பிடிக்கிறதுக்கு பெண்கள் தான் வருவாங்க. 5 பேர் இல்லை 3 பேர் இல்லை 7 பேர் 9 பேர் ஒத்தப்படையில் தான் கூப்பிடுவாங்க. ஒரு ஆள் கம்மியாக இருக்குது, 6 பேர் இருக்கிறாங்க. அம்மா நான் கை வைக்கிறேம்மா. நீ கை வச்சா கூட 6 பேர் தான் வருது, இன்னும் ஒருத்தர் வேணும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இருங்க. ஏம்மா உங்கள் மருமக இருக்குது. ஐயோ அது கை வச்சா ஒன்றுமே வழங்காது அப்படியே சொன்னாங்க. அப்புறம் பரவாயில்லம்மா, அவங்க கை வைக்கலன்னா நான் கை வைக்க மாட்டேன், பரவாயில்ல வைக்கட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தூக்கி அந்த வாசக்காலை வச்சோம். எதற்காக இதை சொல்லுகிறேன், ஒருவருடைய ஊனத்தை சுட்டி காட்டி அவரை வார்த்தைகளால் வசைப்படுத்துவது அவரை கொலை செய்வதற்கு சமம், மனம் மடிவாக்குவது சமம். அப்படித்தான் இங்கே பெணினாள் அன்னாவை செய்திருக்கிறார். ஆகையால் அவர் துன்பம் அடைகிறார். 6ஆம் வசனம் அப்படித்தான் இருக்கிறது. அவருடைய சக்களத்தி அவரை துன்புறுத்தி வதைத்தாள். வார்த்தையால் பிறரை வதைப்பது பாவம். 2வது குறிப்பு, வசை பேச்சுகளால் பிறரை வதைப்பது பாவம். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஆங்கிலத்தில் சாடிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாடிஸ்ட்னா பிறரை துன்பப்படுத்தி அதில் மகிழ்ச்சியை அனுபவிப்பது. அது உடல் அளவில் இருக்கும், சில தடவை வார்த்தை அளவில் இருக்கும். இப்போ இந்த ஆண் ஆதிக்க சமூகத்தை பார்த்தீங்கன்னா, பெண்களை வார்த்தையால் வதைத்து அதில் மகிழ்ச்சியை காண்பது. அதுக்கேற்ற மாதிரி பழமொழிகளெல்லாம் அமைக்கிறது. என்ன பழமொழி, ஆம்பளையும் சிரிப்பான் பெண்களும் சிரிப்பாங்க. ஆனால் இவங்க பழமொழியை இயற்றி வச்சுக்கிறான். பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில் விரிச்சா போச்சு அப்படின்னு ஒரு பழமொழி. இதுபோல் வார்த்தைகளால் பிறரை வதைப்பது, பிறரை கேலி கிண்டல் செய்வது, அவருடைய உள்ளத்தை மனம் மடிவாக்குவது பாவம். A sadist attitude என்று சொல்லுவார்கள். சில தடவை பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவி உறவில் அந்த அம்மா கோபத்தில் ஏதோ டம்ளர் அப்படி தூக்கி போட்டிருக்கோம். உடனே வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார், இல்லை ஏதோ ஒரு கண்ணாடி டம்ளர்னு வச்சுக்கிங்களேன், கை தவறி கீழே விழுந்திருக்கும், அது உடஞ்சிருக்கும். வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார், ஏண்டி உங்கள் அப்பா வீட்டிலேருந்து சம்பாஷணம் வந்ததா, இது கவனமாக செய்ய மாட்டேன். இவங்க ஏதோ எடுத்துன்னு போகும்போது கீழே விழுந்துடுச்சு, உடனே இதை தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் இவர் ஏதோ செலவு பண்ணிட்டு வந்திருப்பார், ஏதோ பசங்கிட்ட வாங்கிட்டு வந்திருப்பார். அப்போ அந்த அம்மா கேட்கும், சும்மா ஏன்ப்பா சும்மா செலவு பண்ணுகிற, பசங்க கேட்பாங்க, அதுக்குன்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துன்னு இருக்க முடியுமான்னா, உங்கள் அப்பா சம்பாதிச்சுட்டு வந்த மாதிரி சொல்லுங்கிற, ஏன் சம்பாத்தியண்டி, நான் சம்பாதிச்சா நான் வாங்கி கொடுக்குறேன், என்ன உனக்கு? எதற்காக இதை சொல்லுகிறேன், காரணமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் பிறரை வசைப்பாடுவது. அதே மாதிரி தான் நம்ம ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, ஆகாத மருமகள் கால்பட்டால் குற்றம், கைப்பட்டால் குற்றம், இல்லையா? இப்படி வார்த்தைகளால் நாம் பிறரை வதைப்போமேயானால்
அது பாவம். சில தடவை தெரியாம செய்வோம், சில தடவை தெரிஞ்சே செய்வோம். 2 பேர் சேர்ந்துட்டா, மச்சி அவன் வரான் இரு, இன்னைக்கு அவனை கலாய்க்கிற கலாயில் அவன் ஓடி போயிடணும். இது ஒரு சாடிஸ்ட் ஆட்டிடியூடு. கிராமப்புறங்களில் உயர் சாதி மக்கள், கீழ் சாதி மக்கள் என்று கருதப்படுகிற மக்களை மிருகத்திற்கு சமமாக ஒப்பிட்டு பேசுவார்கள். இந்த வராம்பர் அந்த நாயை கூப்பிடுவாங்க. இப்படி மனிதர்களை, பிற மனிதர்களை வார்த்தைகளால் கொல்லுவது பாவம். 3வது, இந்த வசைப்பாடுவது, ஏளன பேச்சு நம்முடைய ஒரு மனிதனுடைய மனதை அது கொன்று விடுகிறது. இங்க பெணினாள் இவ்விதமாக பேசின உடனே அந்த எல்கானா அண்ணாவை பார்த்து சொல்றார், நீ ஏன் இப்படி இருக்கிற? 10 புதல்வரை காட்டிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. ஆனால் அந்த ஆறுதல் கூட அவருடைய மனதிற்கு ஆறுதல் அளிக்கவில்லை. அவ்வளவு காயம், மனம் காயப்பட்டு போனது. ஆகையால் உடலுக்கு அவர் உணவை விரும்பவில்லை. அவர் சொல்றாரு, சாப்பிடுமா சாப்பிடுமான்றார். என்னத்தையா சாப்பிட்றது? மனசு எவ்வளோ கஷ்டமா இருக்குது, என்னத்தை சாப்பிட்றது? சாப்பாடு வேணாம். சரி, நான் உனக்கு ஆறுதல் சொல்கிறேன். 10 புதல்வர்களை காட்டிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? அந்த ஆறுதல் கூட அவருடைய மனதுக்கு, உள்ளத்திற்கு மருந்தாக அமையவில்லை. அப்படின்னா வாழ்க்கையே அவருக்கு வெறுத்து போய்விட்டது. சில நேரங்களில் நம்முடைய வார்த்தைகள் பிறருடைய மனதை கொன்றுவிடும். இது தவறான முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு மனிதனை இட்டு சென்று விடும். குடும்பங்களில் வருகிற சிக்கல்களுக்கு காரணம் இந்த வார்த்தையால் பிறரை கொல்லுவது. சில பேர் சொல்லுவாங்க, சதா எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் என்னை குறை சொல்லினே இருக்கார் ஐயா. சதா எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் என்னை பற்றியே குறை சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி செய்வது நமக்கு பாவம் என்றே தெரியாமல் போயிடும். பிறரை மனமடிவாக்குவது பாவம் என்பதை உணர்ந்து கொள்ளத்தான் இந்த தவக்காலங்கள். வார்த்தை ஒரு மனிதனை கொன்றுவிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் சில தடவை, ஏம்பா அப்படிலாம் பேசாதப்பா, அந்த மாதிரி ஆயிட போகுது அப்படின்னுவாங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் எடுத்த உடனே சொல்றாரு, வருத்தப்பட்டு பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் தன்னுடைய ஊழியத்தையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகில் பிறருடைய வார்த்தைகளால் மனம் நொந்து போயிருக்கிறவர்களே, சுமக்க முடியாத பாரத்தை சுமக்கிறவர்களே, அண்ணாவை போல உணவு வேண்டாம் என்று சொல்லி, எனக்கு ஆறுதலும் வேண்டாம் என்று சொல்லி பெரும் பாரத்தால் சோர்ந்து போயிருக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். இந்த தவக்காலத்தில் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பிறரை கொல்லுகிறதா, பிறரை வாழ வைக்கிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் பிறரை வாழ வைத்தது. பெணினாளுடைய வார்த்தைகள் பிறரை வார்த்தையினால் கொன்றது. 2வது, இயேசுவிடம் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வருகிறார்கள்.
அவரை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இயேசு சொல்றாரு, நான் உன்னை தீர்ப்பிட மாட்டேன். தீர்ப்பிட மாட்டேன்னா நான் உன்னை வார்த்தையால் கொல்ல மாட்டேன். நாம் பல நேரங்களில் என்ன பண்ணிடுறோம், தீர்ப்பு சொல்லிடுறோம். நம்மளுக்கு விஷயம் என்ன ஏதுன்னே தெரியாது, நம் பாட்டுக்கு உடனே இஷ்டத்துக்கு தீர்ப்பு சொல்லி விடுகிறோம், வார்த்தையால் பிறரை கொன்று விடுகிறோம். இயேசு சொல்றார், நானும் உன்னை தீர்க்கப் போவது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று வாழ்வு தரும் வார்த்தைகளை தன்னுடைய வாயிலிருந்து புறப்படச் செய்கிறார். சிலுவையில் ஒரு கள்வன் இருக்கிறார். அவரை பார்த்து, நீ கள்வன், என் ராஜ்யத்தில் நான் வரும்போது என்னுடைய சீடர்களைத்தான் நான் நினைப்பேன், நீ கள்வன், உன்னை எப்படி நான் நினைப்பேன் என்று எல்லாம் அவரை குற்றப்படுத்தியோ அவரை ஊனப்படுத்தியோ காட்டாமல் அவருக்கும் வாழ்வு தருகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வார்த்தையினால் இன்றைக்கு நீ என்னோடு கூட பேரின்ப வீட்டில் இருப்பீர், பரதேசியில் இருப்பீர் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தவக்காலத்தில், அதாவது அந்த 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தார். அப்படின்னா ஆறுதல் அற்று இருக்கிற மக்களை ஆறுதல் படுத்துவதற்காகத்தான் அவர் அந்த 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்திருக்கிறார் என்று திருமறை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ நாமும் உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய உபவாசமும் நம்முடைய ஜெபமும் ஆறுதல் அற்று இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்குமேயானால் இந்த தவக்காலம் மிகுந்த ஆசீர்வாதமானதாக இருக்கும். நம்முடைய வார்த்தைகள் பிறரை வாழ வைக்க வேண்டுமே தவிர பிறரை உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் கொல்லுவதற்கு அல்ல. இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். இறை அருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமேன்.